Hello friends, welcome to Civil Engineering Tamil. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்துட்டு டைல் ரீகன்சிலேஷன். இந்த டைல் ரீகன்சிலேஷனில் நம்ம ஃப்ளோ டைல், வால் டைல் ரெண்டையுமே சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, எதுக்காக இந்த டைல் ரீகன்சிலேஷன் நம்ம பண்ணுறோம்? ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக நமக்கு கண்டிப்பாக இதோட ரீசன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 2 ரீசன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஐஎஃப்சி ட்ராயிங்கை பேஸ் பண்ணி ஒரு தியரிட்டிக்கல் குவான்டிட்டி எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டைலோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் பர்சன்டேஜை வந்துட்டு நம்ம வேஸ்டேஜை ஆட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண டயத்தில் எடுத்த வேஸ்டேஜோட அசம்ஷனும் சைட்டில் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகும்போது இருக்கிற வேஸ்டேஜோட பர்சன்டேஜும் ஈக்குவலாக இருக்குன்றதை க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டைல் ரீகன்சிலேஷனை வந்து பண்ணுறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம டைல் ஆர்டர் பண்ண குவான்டிட்டியும் சைட்டு முடிகிற வரைக்கும் அல்லது சைட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வரைக்கும் டைலு நம்ம ஆர்டர் பண்ண குவான்டிட்டி போதுமா அப்படிங்கிறத வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறதுக்கும் இந்த டைல் ரீகன்சிலேஷன் பண்ணுறோம். ஏன் இந்த டைலுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு, டைலோட ஃபஸ்ட்டு வந்துட்டு டைலோட ப்ரொடியூசிங் டைம் வந்துட்டு ரொம்ப அதிகம். ரெண்டாவது வந்துட்டு, நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு உங்களோட டைல் வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு ஆர்டர் பண்ணிடுறீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைலில் ஷார்ட்டேஜ் வருது, அல்லது 1 இயருக்கு அப்புறம் ஒரு டைலில் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதே சைஸு, அதே பேட்ச் அப்படிங்கிறது, அதே கலரில் வந்துட்டு டைல் கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸிக்யூஷன் டைம்லேயே வந்துட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணி அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெக்கார்டு குவான்டிட்டி. இந்த டைல் ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு சில குவான்டிட்டிஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஸோ அது என்னென்ன குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கல் குவான்டிட்டி ஆர் மாஸ்டர் குவான்டிட்டி. இந்த தியரிட்டிக்கல் குவான்டிட்டி ஆர் மாஸ்டர் குவான்டிட்டி வந்து நம்ம எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா வந்துட்டு ஐஎஃப்சி ட்ராயிங் இல்லாட்டினா வந்துட்டு அப்ரூவ்டு ட்ராயிங்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு டைலோட குவான்டிட்டிஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆட்டோகேட் இல்லாட்டினா எனி அதர் சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை தான் வந்துட்டு குவான்டிட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஆர்டர் குவான்டிட்டி. ஆர்டர் குவான்டிட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு, நம்ம எடுத்த தியரிட்டிக்கல் குவான்டிட்டியோட சம் பர்சன்டேஜ் வேஸ்டேஜை நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட சப்ளையருக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆர்டரில் மென்ஷன் ஆன குவான்டிட்டி தான் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அசம்ஷன் பண்ணுறது நம்ம வந்துட்டு 3 கேட்டகரியாக வந்துட்டு பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹேண்ட்லிங் வேஸ்டேஜ், ரெண்டாவது வந்து அப்படின்றது என்னென்னா டிசைன் வேஸ்டேஜ், மூணாவது என்ன அப்படின்னா வந்துட்டு அட்டிக் ஸ்டாக். இந்த மூணோட டெஃபனிஷன் நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி. இந்த நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறது, ஆர்டர் பண்ண குவான்டிட்டிலேருந்து நமக்கு சப்ளையர் வந்துட்டு எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்காங்களோ அதுதான் நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி. இப்போ இந்த நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர்டர் குவான்டிட்டி நம்ம வந்துட்டு 1000 ஸ்கொயர் மீட்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்போம், பட் ரிசீவ் ஆன குவான்டிட்டி வந்துட்டு 800 தான். ஸோ அதை வந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்னொரு கேசஸ் என்ன ஆகும்னா, சப்ளையர் சம் கேசஸ் வந்துட்டு 1000 ஸ்கொயர் மீட்டரே வந்துட்டு டெலிவரி பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் வந்துட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து வர்றதுக்கு போதோ இல்லை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம்லேயோ வந்துட்டு ஒரு 200 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு நம்மளோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கு மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி எவ்வளோ நம்மளோட குவாலிட்டி டீமோ இல்லை சைட் இன்ஜினியரோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ரிசீவ்டு குவான்டிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கணும். செகண்ட் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இஷ்யூடு குவான்டிட்டி. இந்த இஷ்யூடு குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு, நமக்கு சைட்டில் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு டோட்டல் ரிசீவ் ஆன குவான்டிட்டியிலேருந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இஷ்யூடு குவான்டிட்டி. அடுத்து எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி. எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டின்றது என்னென்னா, ஃபிசிக்கலாக சைட்டில் எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்களோ அதோட ஏரியா ஆஃப் எக்ஸிக்யூட்டட் என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி. அடுத்து ஸ்டாக் அட் சைட்டு. ஸ்டாக் அட் சைட்டுன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு, இஷ்யூ பண்ண குவான்டிட்டியில்
எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது சைட்டில் அப்படிங்கிறது தான் ஸ்டாக்கட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இஷ்யூடு குவான்டிட்டி ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர். அதில் வந்துட்டு இன்றைக்கி அவங்க வந்துட்டு காலையில் வந்துட்டு 100 ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு சைட் டீம் வந்துட்டு எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 80 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் 20 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு நாளைக்கு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 20 ஸ்கொயர் மீட்டர் தான் ஸ்டாக்கட் சைட்டு. அடுத்து ஸ்டோர் குவான்டிட்டி. ஸ்டோர் குவான்டிட்டி என்ன அப்படின்னா வந்துட்டு டோட்டலாக ரிசீவ் ஆன குவான்டிட்டியிலேருந்து இஷ்யூ பண்ண குவான்டிட்டி போக பேலன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டோரில் இருக்குதோ அதுதான் ஸ்டோரோட குவான்டிட்டி, இல்லை ஸ்டோர் ஸ்டாக் குவான்டிட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த குவான்டிட்டிஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி, இஷ்யூடு குவான்டிட்டி, எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி, ஸ்டாக்கட் சைட்டு, ஸ்டோர் குவான்டிட்டி, இந்த 5 குவான்டிட்டியும் எப்போவுமே வந்துட்டு ஒரே நாளோட டேட்டாவை வந்துட்டு எடுக்கிறது இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இஷ்யூடு குவான்டிட்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளைக்கு போய் எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு ஸ்டாக்கட் சைட்டை 2 நாள் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரே நாள் எடுத்துக்கிறது, ஒரு நாளோட டேட்டாவை எடுக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு டைல் எப்படி ரீகன்சிலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்மகிட்ட இப்போ ஆல்ரெடி எல்லா குவான்டிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஷீட் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ளோர் டைல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃப்ளோர் டைலோட டைப்பு ப்ளஸ் அதோட சைஸை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஸ்கொயர் மீட்டர் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாஸ்டர் குவான்டிட்டி இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. அடுத்து ஆர்டர் குவான்டிட்டி. இந்த ஆர்டர் குவான்டிட்டி வந்துட்டு மாஸ்டர் குவான்டிட்டியோட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் ஆட் பண்ணியிருப்போம். இந்த இன் பிட்வீன் இந்த 100 ஸ்கொயர் மீட்டர் சம்திங் வந்துட்டு அதிகமாக இருக்குல்ல, அதுதான் வேஸ்டேஜாக கன்சிடர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி. நெட் ரிசீவ்டு குவான்டிட்டி வந்து ஆர்டர் குவான்டிட்டிலேருந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 100%. வந்துட்டு இஷ்யூடு குவான்டிட்டி. இஷ்யூடு குவான்டிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு டைலுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இது வந்துட்டு இன்னொரு வழியாக கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரில் எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குது பேலன்ஸு ப்ளஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற குவான்டிட்டி தான் இஷ்யூடு குவான்டிட்டி. ஏன்னா ஸ்டோரில் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூஷனுக்கு இஷ்யூ பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி. எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக சைட்டில் போய் அந்த பர்டிகுலர் டைல் எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு மெஷர் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி. அடுத்து ஸ்டாக்கட் சைட்டு. ஸ்டாக்கட் சைட்டு வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி எடுக்கும்போதே ஸ்டாக் எவ்வளோ இருக்குது சைட்டில் அப்படிங்கிறது வந்து டைலை அல்லது பாக்ஸை வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதை வச்சு ஸ்டாக்கட் சைட்டு வந்து எடுத்திருப்போம். அடுத்து டிஃப்ரென்ஸு. பண்ண குவான்டிட்டி எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும், இல்லை ஸ்டாக்காக வந்து சைட்டில் இருக்கணும். ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே அதை தான் வந்துட்டு நான் இங்கே ஃபார்முலாவாக போட்டிருக்கேன். ஸோ இஷ்யூ பண்ண குவான்டிட்டிக்கும் எக்ஸிக்யூட்டட் ப்ளஸ் ஸ்டாக் அவுட் சைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அதை தான் நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க குவான்டிட்டி தான் நம்மளால் வந்துட்டு அன்ஐடென்டிஃபை குவான்டிட்டி. ஸோ அந்த அன்ஐடென்டிஃபை குவான்டிட்டியை தான் நம்ம வந்துட்டு வேஸ்டேஜாக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த வேஸ்டேஜை வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்து போட்டிருப்பேன். எக்ஸிக்யூட்டட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் போட்டோம், டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை எக்ஸிக்யூட்டட் குவான்டிட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் பர்சன்டேஜ் வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். இங்கே வந்துட்டு 9% வேஸ்டேஜ் வந்திருக்கு. பட் ஆனால் இதில் வந்துட்டு டிசைன் வேஸ்டேஜ்னு ஒரு 4% நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிசைன் வேஸ்டேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வேஸ்டேஜை டெரைவ் பண்ணிட்டோம். இதுதான் 9.04 தான் இந்த டைலோட வேஸ்டேஜு. ஓகே, ஸோ சேம் வே நம்ம வந்து வால் டைல் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் அதே தான் வந்து பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ டாபிக் வேணும்னாலும் அதையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.